எவ்வளவோ செல்லமா வளர்த்தாரு. இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லிக்காம இறங்கி வந்துட்டேங்க. எனக்கு சொத்த சுகம் பெருசு இல்லைங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னை ஏமாத்திடாதீங்க. சொத்தோட வருவான்னு பார்த்தா எல்லாத்தையும் உதறிட்டு வரால. இவங்க அப்பா ஒரு கிழப்பையன், கௌரவம் பார்த்துட்டோம். ஒரு பிள்ளையை பத்தி தள்ளுவோம், அப்புறம் பாட்ட சொத்து பேரனுக்கு தானே. கணக்கு தான். ஓகே ஓகே. எங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை. நானும் நான் நினைச்சிட்டு இருந்த மதுவுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கோ வேற யாருமே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாவது வந்து என் கல்யாணத்தை நடத்தணும். உங்களுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா இட்ஸ் ஆல் ரைட். மாலை போடுற பாக்கியமே இல்லை, அட்லீஸ்ட் மாலை எடுத்து கொடுக்கிற பாக்கியமாவது எனக்கு கொடுத்தீங்க. சாட்சி வைக்கிறதுக்காவது நான் ஒருத்தர் இருக்கேன்னு நினைச்சேன். அதுவே எனக்கு போறோம் கீதா. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். You don't worry. சிவா, கீதா ஒரு கீத மாட்டோம். அதுக்கேற்ற காலமா உன்னை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த நல்ல நாள்ல உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரு இனிய ராகமா அமையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன். வாங்கம்மா. என்ன வேலு, அப்பா இருக்காரா? அதை ஏமா கேக்குறீங்க? ஐயா கோச்சிக்கிட்டு காட்சிக்கு போயிட்டாருமா. ஏம்மா, உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? மாப்பிள்ளை எங்கம்மா? டாக்ஸில இருக்காரு. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு பழனி முருகன் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. ஐயாவுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்துருச்சுன்னா ஐயா கோவமெல்லாம் சரியா போயிடும். நீங்க நல்லபடியா இருப்பீங்கம்மா. வாங்கம்மா. வரேன். For more updates, like, comment, subscribe to our channel.